தீர்வு கிடைக்கும் வரை 1000 ரூபாய் சம்பள உயர்வுக்காக தொடர்ந்தும் போராடுவதாக மலையக தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் எதிர்பார்த்தது இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு எங்களுக்கு நல்ல ஒரு சேவைகளை செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்த்தோம். இதுவரைக்கும் அந்த சம்பள பிரச்சனைக்கு என்ன முடிவுங்கிறது தெரியாமல் இருக்குது. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கத்து இழுத்துக்கிட்டு இருக்குது. இதனால தோட்ட தொழிலாளர்களுக்கு தான் பாதிக்கப்பட்டதாங்க அரசியல்வாதியினால. மந்திரிமார் வராங்க, ஓட்டு கேட்கறாங்க. நாங்க போயிட்டு ஓட்டை போடுறோம். எங்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு கால் வச்சு கொழுந்து எடுக்க இல்ல, காடு சரிங்களா, போனா குளவி, பாம்பு, புலி வாயிலையும் நாங்க சாப்பாடுக்கு இரையாகிட்டோம். சரிங்களா, எங்களுக்கு எந்த வசதியுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது தோட்டத்துல தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு, லய வசதி, வீடு வாசம் எங்களுக்கு வசதி இல்ல. கஷ்டப்பட்டு இதே எங்களுக்கு பரம்பரையாவே நாங்க தாய் தப்புன்னு இப்படி, நாங்க பிள்ளைகளும் அப்படி, நாங்களும் அப்படி. எங்களுக்கு கொடுக்குற சம்பளம் பத்தாது. எங்களுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நாங்க சாப்பிடணும். வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா வீட்டுல தகரமெல்லாம் ஒழுகும். அங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு இயலாது. எங்களுக்கு வீட்டு வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல. நாங்க குடும்பத்துல 5 பேர் இருந்தாலும் 5 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கணும். பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டினாலும் அந்த வீட்டுல தான் இருக்கணும். ஆம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொண்டு வந்தாலும் அதே வீட்டுல தான் இருக்கணும். அந்த வீடே தான் நாங்க பரம்பரைக்கு அதுல தான் இருந்தோம். அந்த காலத்துல வெள்ளக்காரனுக்கு கட்டி கொடுத்தாங்களாம் குதிரைப்பட்டி, அதுலயே தான் இன்னும் இருக்கோம். போன வருஷம் 3 மாசத்துல இருந்து எங்களுக்கு சம்பள வசதியை கழிக்கிறாங்க. எந்த ஒரு முடிவும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த தோட்ட தொழிலாளிகள் ரொம்பவும் பெரும் கஷ்டத்துல நாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அந்த உதவி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நன்றி.